சென்னை காவல் ஆணையர் பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். சென்னை மாநகர காவல் ஆணையர் சந்தீப் ராய் ரத்தோர் பணியிட மாற்றம் செய்து தமிழ்நாடு அரசு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அண்மை செய்தி. சென்னை காவல் ஆணையர் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளார். சென்னை மாநகர காவல் ஆணையர் சந்தீப் ராய் ரத்தோர் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளார். அண்மை செய்தி. தற்போது இதற்கான அறிவிப்பை தமிழ்நாடு அரசு விடுவித்திருக்கிறது. சென்னை மாநகரின் புதிய காவல் ஆணையராக அருண் IPS நியமனம் செய்யப்பட்டுள்ளார். சென்னை மாநகர காவல் ஆணையர் சந்தீப் ராய் ரத்தோர் பணியிட மாற்றம் செய்து தமிழ்நாடு அரசு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. தற்பொழுது சென்னை மாநகரின் புதிய காவல் ஆணையராக அருண் IPS நியமனம் செய்து தமிழ்நாடு அரசு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. சென்னை மாநகரின் புதிய காவல் ஆணையராக அருண் IPS நியமனம் செய்யப்பட்டுள்ளார். அண்மை செய்தி. தற்பொழுது சென்னை காவல் ஆணையர் அதிரடி மாற்றம் செய்து தமிழ்நாடு அரசு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. சென்னை மாநகர காவல் ஆணையர் சந்தீப் ராய் ரத்தோர் பணியிட மாற்றம் செய்திருக்கிறார். புதிய காவல் ஆணையராக அருண் IPS நியமனம் செய்யப்பட்டுள்ளார். சட்டம் ஒழுங்கு ADGP-யாக டேவிட்சன் தேவாசீர்வாதம் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். இது பற்றி கருத்தை தெரிவிப்பதற்காக பத்திரிகையாளர் ஷபீர் அவர்கள் தற்போது இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சார். சென்னை காவல் ஆணையர் திடீரென அதிரடியாக பணியிட மாற்றம் செய்திருக்கிறார். என்ன காரணங்கள் இருக்கும்? உங்களுடைய முதல் பார்வை. இது எதிர்பார்த்த ஒரு நடவடிக்கையாகவே இருக்கிறது. ஏனென்றால் சமீபத்துல சென்னையில நடந்த பகுஜன் சமாஜ் கட்சியின் தலைவர் ஆம்ஸ்ட்ராங் உடைய படுகொலை என்பது தமிழகத்தில் மட்டுமல்லாமல் இந்தியாவையே உலுக்கி இருக்கிறது. இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா தேசிய கட்சி தலைவர்களும் அது குறித்து கருத்து சொல்லி இருக்கிறார்கள். மாயாவதியே சென்னைக்கு தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சரியில்லை என்பது போல் பேச வேண்டிய ஒரு நிலைமை என்பது ஏற்பட்டிருக்கிறது. இது இந்த அரசாங்கத்துக்கு, திமுக அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் இது ஒரு மிகப்பெரிய கரும்புள்ளி. ஏனென்றால் கடந்த சில நாட்களுக்கு முன்புதான் கள்ளச்சாராய மரணங்கள் தமிழகத்தில் நிகழ்ந்தது. அதுவும் ஒரு பெரிய விஷயமாக விவாதித்துக் கொண்டிருக்கும் போது அதுல சட்டம் ஒழுங்கு சரியில்லை, சட்டம் ஒழுங்குல இந்த அரசாங்கம் ஒரு மிகப்பெரிய தோல்வியை சந்தித்திருக்கிறது அப்படின்னு பேசிட்டு இருந்த சமயத்திலேயே ஒரு தேசிய கட்சியுடைய ஒரு மாநில தலைவர் அவருடைய வீட்டு வாசல்ல வெட்டி கொல்லப்படுகிறார் அப்படின்னும் போது அது மிகவும் ஒரு அதிர்ச்சியான ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது. அதுக்கப்புறம் நடவடிக்கைகள் இருக்கும் அப்படின்றதுதான் எதிர்பார்த்தோம். சோ அந்த அடிப்படையில ஒரு சில பெரிய மாற்றங்கள் என்பது நிகழ்ந்திருக்கிறது. சென்னை மாநகரத்துடைய காவல்துறை ஆணையர் திரு சந்தீப் ராய் ராத்தோர் அவர்கள் மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். அதுக்கப்புறம் அந்த இடத்துல ADGP LNDOவா இருக்கக்கூடிய அருண் அவர்கள் வந்திருக்கிறார். அதுக்கப்புறம் ADGP LNDOவா லா அண்ட் ஆர்டரா டேவிட்சன் தேவாசீர்வாதம். அவர் ஏற்கனவே உளவுத்துறையை நிர்வகித்துக் கொண்டிருந்த ஒரு காவல்துறை அதிகாரி. சோ அந்த மாற்றங்கள் என்பது தற்போது நடந்திருக்கிறது. ஒரு சம்பவம் நடக்கும்போது அதுல என்ன நடவடிக்கை அரசாங்கம் எடுக்கிறது அப்படின்றத பொறுத்துதான் உங்களுக்கு அடுத்தடுத்து அந்த காவல்துறையுடைய பணி, அதுக்கப்புறம் அது எப்படி சீராக செயல்படுகிறது அப்படின்ற விஷயங்கள் அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஆனா இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கடந்த சில ஆண்டுகளாவே காவல்துறையில ஒரு மிகப்பெரிய தொய்வு என்பது இருக்கிறது. அடுத்தடுத்து உளவுத்துறை சறுக்கல்கள், அதே போல லா அண்ட் ஆர்டர்ல ஒரு பெரிய பிரச்சனைகள் அப்படின்றது ஏற்பட ஆரம்பித்திருக்கிறது. அப்படின்னா அரசாங்கம் என்ன நடவடிக்கை எடுக்க போகிறது அப்படின்ற அந்த கேள்வியை தான் மறுபடியும் அது எழுப்புகிறது. சோ முழுக்க முழுக்க உள்துறையை கையாளுகின்ற முதலமைச்சருடைய பொறுப்பு அது. அவர்தான் அந்த பொறுப்பிலிருந்து தவறுகிறார் அப்படின்னு அவருக்கு தான் ஒரு அவப்பெயரும் ஏற்படுத்துகிறது. இந்த மரணம், ஆம்ஸ்ட்ராங்குடைய படுகொலை என்பது அதற்கு என்ன காரணங்கள் சொன்னாலும் ஆம்ஸ்ட்ராங் உடைய படுகொலையை தடுத்திருக்க முடியுமா அப்படின்னா அது காவல்துறையோட நடவடிக்கையினால நிச்சயமாக அவங்க கொஞ்சம் ப்ரோஆக்டிவா ஒர்க் பண்ணியிருந்தாங்கன்னா தடுத்திருக்க முடியும். அதை அவர்கள் செய்யாததன் விளைவு இந்த படுகொலை என்பது நடந்திருக்கிறது. சோ அடுத்து இந்த போலீசிங்க கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் பண்ணணும், லா அண்ட் ஆர்டரை கொஞ்சம் கவனிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் என்பது தற்போது அரசாங்கத்துக்கு அவசரமாக எழுந்துள்ளது. ஆகவேதான் இந்த நடவடிக்கைகள், இந்த மாற்றங்கள் எல்லாம் நிகழ்கிறது. ஷபீர் அகமது, தமிழ்நாட்டில் சமீப நாட்களாகவே
பல்வேறு நிகழ்வுகள் நடந்துட்டு இருக்கு. எதிர்க்கட்சிகளா இருக்கட்டும், பல்வேறு அமைப்புகளா இருக்கட்டும், சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து விட்டது தமிழ்நாட்டில் குற்றச்சாட்டு முன்வைத்திருந்தாங்க. நேற்று பிஎஸ்பி தேசிய தலைவர் மாயாவதி கூட சட்டம் ஒழுங்கு தமிழ்நாட்டில் சரியா இல்லைன்னு சொல்லியிருந்தாங்க. இதனுடைய எதிரொலி, இதனுடைய அழுத்தம் காரணமாக தான் இந்த அதிரடி மாற்றம் ஏற்பட்டிருக்கா? சட்டம் ஒழுங்கு ஏடிஜிபியாக டேவிட்சன் அவர்கள் நியமனம் செய்யப்பட்டிருக்காரு. இதனுடைய எதிரொலியா தான் இந்த அதிரடி மாற்றங்கள் செய்யப்பட்டிருக்கா அப்படின்னு எடுத்துக்கலாமா? ஒரு எதிரொலிதான். மாயாவதி மட்டும் பேசினதில்லை. இந்த மாதிரி ஒரு சம்பவம் சென்னை மாநகரத்துல நடந்திருக்கிறது, அதை எப்படி அரங்கேற்றினார்கள் அப்படின்றதுதான் தற்போது இது ஒரு பெரிய விஷயமாக இருக்கிறது. ஏன்னா உங்களுக்கு காவல்துறையில் ஒரு சுணக்கம் அப்படின்றது ஏற்பட்டுச்சுன்னா நிச்சயமாக அது சட்டம் ஒழுங்கை பாதிக்கும். அதே போல காவல்துறையுடைய செயல்பாடுகள் அப்படின்றது ஏதோ ஒரு நாள் ஒரு விஷயத்தை பண்ணி முடிக்கிற செயல்பாடுகள் கிடையாது. அது ஒரு தொடர் நடவடிக்கை. ஆகவே அந்த நடவடிக்கைகள்ல காவல்துறையுடைய மேலதிகாரிகள் மெத்தனமாக இருக்கிறார்கள். காவல்துறையுடைய ஒட்டுமொத்த மிஷினரியும் அதுல மெத்தனமாக இருக்கிறது அப்படின்னும் போது அதெல்லாம் கவலைக்குரிய விஷயங்களாக இருக்கிறது. உதாரணத்துக்கு சொல்ல போனோம்னா இந்த அரசாங்கத்திலேயே எடுத்துக்கோங்க. நீங்க கள்ளக்குறிச்சி சம்பவம், ஒரு மிகப்பெரிய கலவரம் நடந்தது. அதை உளவுத்துறை அதை கண்காணிக்கவில்லை. உளவுத்துறை இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கவில்லை. ஆனால் அந்த சம்பவம் நடந்து அரங்கேறியது. அந்த ஒரு பள்ளி கொளுத்தப்பட்டது. அதுக்கப்புறம் உங்களுக்கு அதே கள்ளக்குறிச்சியில கள்ளச்சாராய மரணங்கள் அப்படின்றது நடக்குது. அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு ஆண்டு காலத்துக்கு முன்னாடி உங்களுக்கு மரக்காணத்துல கள்ளச்சாராய மரணங்கள் நடக்குது. காவல் நிலையத்துக்கு பக்கத்திலேயே கள்ளச்சாராயம் என்பது விற்பனை செய்யப்படுகிறது அப்படின்னும் போது எங்க நீங்க பொறுப்பு யார் இதற்கு? எங்க அந்த அக்கௌண்டபிலிட்டியை பிக்ஸ் பண்றீங்க? யார் இதற்கு பொறுப்பு? அதை நீங்க எப்படி பிக்ஸ் பண்றீங்க அப்படின்ற அந்த கேள்விதான் மறுபடியும் எழுகிறது. ஏன்னா ஒரு அதிகாரிகள் கொடுக்கின்ற விளக்கத்தை முதலமைச்சர் கேட்டுக்கொண்டு முதலமைச்சர் அமைதியாகி இருக்கிறார் அப்படின்ற அந்த பிம்பம் என்பது கட்டமைக்கப்படுகிறது. எல்லா இடங்களிலும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கடைசியில முதலமைச்சர் மீதுதான் அந்த கேள்விகள் அப்படின்றது எழுகிறது. ஷபீர் அகமது, உங்களுடைய முதற்கட்ட பார்வைக்கு நன்றி. சென்னை காவல் ஆணையர் அதிரடியாக இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். சந்தீப் ராய் ரத்தோர் இனி காவலர் பயிற்சி பள்ளி இயக்குநராக தொடர்வார் என தற்போது அண்மை தகவல் வெளியாகி இருக்கிறது. சென்னை மாநகரின் புதிய காவல் ஆணையராக அருண் IPS அவர்கள் நியமனம் செய்து தமிழ்நாடு அரசு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. சட்டம் ஒழுங்கு ADGP-யாக டேவிட்சன் தேவாசீர்வாதம் நியமனம் செய்து தமிழ்நாடு அரசு உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. சென்னை மாநகர காவல் ஆணையராக இருந்த சந்தீப் ராய் ரத்தோர் அதிரடியாக இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். அவர் காவலர் பயிற்சி பள்ளி இயக்குநராக இனி தொடர்வார் என தமிழக அரசு அந்த செய்திக்குறிப்பில் தெரிவித்திருக்கிறது. சென்னை மாநகரின் புதிய காவல் ஆணையராக அருண் IPS அவர்கள் நியமனம் செய்து தமிழ்நாடு அரசு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. சட்டம் ஒழுங்கு ADGP-யாக டேவிட்சன் தேவாசீர்வாதம் நியமனம் செய்து தமிழ்நாடு அரசு இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. சமீப நாட்களாக தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை தொடர்ந்து தற்போது தமிழ்நாடு அரசு இந்த அதிரடி மாற்றங்களை செய்திருக்கிறது. சென்னை மாநகர புதிய காவல் ஆணையராக அருண் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். சட்டம் ஒழுங்கு ADGP-யாக டேவிட்சன் தேவாசீர்வாதம் நியமனம் செய்து தமிழ்நாடு அரசு இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. சென்னை மாநகர காவல் ஆணையர் சந்தீப் ராய் ரத்தோர் அதிரடியாக பணியிட மாற்றம் செய்து தமிழ்நாடு அரசு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. சந்தீப் ராய் ரத்தோர் காவலர் பயிற்சி பள்ளி இயக்குநராக இனி தொடர்வார் எனவும் தமிழ்நாடு அரசு அந்த செய்திக்குறிப்பில் தெரிவித்துள்ளது. சென்னை மாநகரின் புதிய காவல் ஆணையராக அருண் IPS நியமனம் செய்து தமிழ்நாடு அரசு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. சட்டம் ஒழுங்கு ADGP-யாக டேவிட்சன் தேவாசீர்வாதம் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். சந்தீப் ராய் ரத்தோர் இனி காவலர் பயிற்சி பள்ளி இயக்குநராக தொடர்வார் எனவும் தமிழ்நாடு அரசு அந்த செய்திக்குறிப்பில் தெரிவித்துள்ளது. சென்னை மாநகரின் புதிய காவல் ஆணையராக இனி அருண் IPS பணியமர்த்தப்பட்டிருக்கிறார். சட்டம் ஒழுங்கு ADGP-யாக டேவிட்சன் தேவாசீர்வாதம் நியமனம் செய்து தமிழ்நாடு அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது. சட்டம் ஒழுங்கு நிலவரம் தொடர்பாக தலைமைச் செயலாளர் இன்று மாலை ஆலோசனை மேற்கொள்ள இருப்பதாகவும் அண்மை தகவல் வெளியாகியிருக்கிறது. தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சரியாக இல்லை என எதிர்க்கட்சிகள் மற்றும் பல்வேறு அமைப்புகள் குற்றம் சாட்டியுள்ள நிலையில் தற்போது தமிழ்நாடு அரசு இந்த புதிய அதிரடி மாற்றங்களை செய்திருக்கிறது.
சென்னை காவல் ஆணையர் அதிரடியாக இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். ஏற்கனவே இருந்த சந்தீப் ராய் ரத்தோர் இனி காவலர் பயிற்சி பள்ளி இயக்குநராக இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளார். சென்னை மாநகரின் புதிய காவல் ஆணையராக அருண் IPS அவர்கள் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். சட்டம் ஒழுங்கு ADGP-யாக டேவிட்சன் தேவாசீர்வாதம் நியமனம் செய்து தமிழ்நாடு அரசு அந்த செய்திக்குறிப்பில் தெரிவித்திருக்கிறது. தமிழ்நாட்டின் சட்டம் ஒழுங்கு நிலவரம் தொடர்பாக தலைமைச் செயலாளர் இன்று மாலை ஆலோசனை மேற்கொள்ள இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன. இந்த ஆலோசனை கூட்டத்தில் DGP, சென்னை காவல் ஆணையர் உள்ளிட்ட அதிகாரிகள் பங்கேற்க இருக்கிறார்கள். தலைமைச் செயலகத்தில் இன்று மாலை 6 மணிக்கு இந்த ஆலோசனை கூட்டம் நடைபெற இருப்பதாகவும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் புதிய அதிகாரிகள், புதிய காவல் ஆணையர்கள் இடம்பெற இருக்கிறார்கள்.